8வது ஊதிய குழு அறிக்கையை அமல்படுத்துவதன் மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 1,80,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என ஆம்பிட் கேபிட்டல் என்ற நிறுவனத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஊதிய உயர்வுக்கான ஆணையம் அமைக்கப்படும். கடைசியாக 2016இல் 7வது ஊதியக்குழு அளித்த அறிக்கை அமலுக்கு வந்த நிலையில் 8வது ஊதியக்குழு அறிக்கை வரும் நிதியாண்டில் நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது. இதன்படி குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயிலிருந்து 32,940 முதல் 44,280 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற விதிப்படி இந்த கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. 50,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறுபவர்களுக்கு ஊதிய உயர்வு 91,500 ரூபாய் முதல் 1,23,000 ரூபாய் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 1,12,00,000 மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் கிடைக்கும் நிலையில் அது பல்வேறு வழிகளில் செலவுகளை ஊக்குவித்து அரசுக்கு வரி வருவாய் அதிகரிக்கும் என்றும் வீடுகள் விற்பனை, வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை, வாகனங்கள் விற்பனை, பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவை அதிகரித்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர்.